விஷ்ணுவோட 75 நாள் பிக் பாஸ் பயணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்க்கு வரணுங்கிறது அவருடைய பல நாள் கனவாக இருந்திருக்கு. அந்த கனவு இப்போ நிறைவேறி இருக்கு அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தோஷமா. இன்னொன்று, அந்த பிக் பாஸ் வாய்ஸ்க்கு அவர் மிகப்பெரிய ரசிகராக இருந்திருக்காரு. இப்போ அந்த பிக் பாஸ்க்கே நமக்கு தெரியும், நம்மளை அந்த பிக் பாஸ்க்கு தெரியும் அப்படிங்கும்போது மிகப்பெரிய சந்தோஷத்தை உணர்றார். அதேமாதிரி இந்த பிக் பாஸ்க்குள்ளே நம்ம வரும்போது நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும், அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, கேரவனில் இருக்கும்போதே யூ கேன் டூ இட்னு மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. இது யாருக்கும் தெரியாதுங்கிறாரு, பட் எல்லா போட்டியாளருக்கும் தெரிஞ்சிருக்குங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யம். அதேமாரி உள்ளே வரும்பொழுது அந்த கேட் திறந்த உடனே நம்மளுடைய கனவு நினைவாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இங்கே வந்து சஸ்டெயின் பண்ணணும்னா ஏதாவது ஒரு விஷயம், நம்மளுடைய நெகட்டிவிட்டிலாம் நம்ம காட்டக்கூடாது. ஆனால் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ்னு காட்டணும் அப்படின்னு நான் சில பல முயற்சிகள் எடுத்தேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தேன், சில பேர் டஃப்பாக கூட தெரிஞ்சாங்க. அவங்களாம் நான் டேக்கிள் பண்ணேன். எப்படியோ பண்ணி இன்னும் இவ்வளோ நாள் வந்துட்டேன், என்னுடைய கனவு நினைவாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு அவருடைய கருத்துக்களை சொல்லி கொண்டு இருக்கும் அந்த காட்சிகளை பார்க்குறோம். இதில் என்னென்னா, அவருடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. நடுவில் அவங்கவுங்க ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிச்சுமா வந்து விஜய்க்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சிகளையும் பார்க்குறோம். நடுவில் கூல் சுரேஷ் வழக்கம் போல் ஒரு பஞ்ச் அடிச்சா, டேய் பேசும்போது எல்லாரையும் பார்த்து பேசுகிறேன், அது என்னடா பூர்ணிமாவை மட்டும் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்னு, இதெல்லாம் நகைச்சுவாக போகும்.